ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ஒரு பர்த்டே விஷ் ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ யார் கேட்டிருந்தாங்கன்னா, கீர்த்தின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் நித்யாவுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட்டை லேட்டாக தான் பார்த்தேன். அண்ட் இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட் இஸ் ஆன் ஒன் ஷாட் தான் கேட்டாங்க. மாஃபியா ஃபோர்ஸ் டு மேரி எ ஸ்கூல் கேர்ள். ஸோ டைட்டில்லே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் நித்யா உங்களுக்குமே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சாரி கீர்த்தி, நான் லேட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்டு புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் 7 மெம்பர்ஸுமே கொரியாவிலே செம்ம ஃபேமஸான ஒரு நல்ல டெரரான மாஃபியா சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களோட அப்பாவுமே வந்துட்டு ஒரு நம்பர் 1 மாஃபியாவாக தான் இருக்கார். ஓகேவா? ஸோ அவ்வளோதாண்டா இன்ட்ரொடக்ஷன். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். இது அவ்வளோதான். ஓகேவா? அப்படியே ஸ்டோரியில் போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ காலையில் பார்த்தா ஒரு இடத்துல செம்மையாக ஷூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படியே சும்மா இந்த ஷூட்டிங்கெல்லாம் கன் சவுண்ட் அப்படி கேட்டுட்ருக்கு. சில இடத்துல பாம்பெல்லாம் வந்து வெடிக்குது. அப்போ நம்ம சுகா இருந்துட்டு, டேய் என்னால் முடியலடா, ஷோல்டர் செம்மையாக வலிக்குதுடா சுகா, கொஞ்சம் பொறுத்துக்கோ சுகா, முடியலடா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஷோல்டரில் வந்துட்டு ஒரு புல்லட் பட்டிருக்கும். ஸோ சுகா வந்து அதை வலி தாங்க முடியாமல் அவர் உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஆரம் தான் பக்கத்தில் அவரோட ஷர்ட்டை வச்சு கையில் நல்லா ஒரு மாதிரி டைட்டாக கட்டு போட்டு பார்த்துட்ருப்பாரு. ஸோ நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா பாய்ஸுமே வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்து அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சா, நீங்கள் அப்போ தான் உங்கள் அப்பா கிட்ட காலையில் எழுந்தோடனே, அப்பா வாடா எழுந்திட்டியா? எழுந்திட்டேன்ப்பா. அப்பா நான் இன்றைக்கி ஸ்கூல் போகல. ஏன் என்னாச்சு? ப்ளீஸ்ப்பா, இந்த சயின்ஸ் மிஸ் இருக்காங்களா, அவங்க இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னா படிக்கவே இல்லை. படிக்காமல் உனக்கு என்னடி வேலை? நீ கம்மன்று. குழந்தைய திட்டாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆமாம், அவளை சொன்னால் உடனே நீங்கள் வந்துடுவீங்களே. அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்கள் தாங்க. ஒரு நாள் பாருங்கள், அவளே உங்களுக்கு வில்லங்கமாக வருவா. அப்போல்லாம் என் பொண்ணு வர மாட்டேன். ஏன்டா செல்லம்? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா கணத்தில் அப்படின்னு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு, சரி சொல்ல இன்றைக்கி நீ ஸ்கூல் போவேணாம். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் இப்போ போயிட்டு, என்ன பண்ணுறம்மா பார்த்த எப்படி தெரியுது? சமைக்கிற மாதிரி தெரியுது. நீ சமைக்கிறியா? இத்தனை வருஷமாக யார் கையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன்? என் கையில் தான். எது? ஆமாம், நீயே ஊட்டி விட்ட, நான் தான் சாப்பிட்டேன். அது சரி, நல்லா வாய்ப்பேச கற்றுக்கிட்டடி அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஒரே பொண்ணுடா, அவங்களுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி விருப்பமே இல்லாமல் போகிறீங்க. உங்களுக்கு ஸ்கூல் போகிறதே பிடிக்காது, நீங்கள் விருப்பமே இல்லாமல் போகிறீங்க. நீங்கள் பார்க்கல உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு, ஐயோ இந்த பேகை தூக்கிக்கிட்டு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நடந்து போய் உட்காரதுக்குள்ளே போதுன்னு ஆகுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல ஸ்டெப்ஸ் அப்படியே பொறுமையாக ஏறி, கூட நேரத்துக்கு போயிருக்க மாட்டேறது, நீங்கள் பொறுமையாக ஏறுறீங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக ஏறி உங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்களா? ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வயன் வா, எப்பயும் போல் எப்பயும் லேட்டாக வந்து உள்ளே உட்கார். தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உள்ளே உட்காடுறீங்க. ஸோ உட்காந்தோடனே அவங்களும் லெசன் நடத்திட்டுருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கிரேஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கிரேஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பீங்க. கிரேஸ் பார்த்துட்டு, ஏன்டி அப்பப்பா லேட்டாகவே வந்து இந்த மேம்கிட்ட திட்டு வாங்குற? என்னடே பண்ணுறது, காலையிலே சயின்ஸ் பீரியட்னா கடுப்பாகாதாடி? நீ தான் அப்படி பார்த்துட்ருக்கிய. அங்கே பாரு பசங்களை இவ்வளோ ஜாலியாக பார்த்துட்ருக்கானுங்க. அவனுங்களுக்கு என்னமோ அது பிடிச்ச சப்ஜெக்ட்டு, பத்தாததுக்கு பிடிச்ச மேமை நல்லா சைட் அடிச்சு உட்காந்துருப்பானுங்க. நம்ம அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிரேஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கிரேஸ் வந்து எதை பற்றி பேசுகிறேன்? ஆமாண்டி, அந்த மேம் இவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் செம்ம இன்னசென்ட். உங்களுக்கு டபுள் மீனிங்கு இந்த மற்ற அந்த செக்ஸ் எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அந்த அளவுக்கு இன்னசென்ட்டு. ஆனால் நீங்கள் வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் செம்ம இன்னசென்ட்.
ஆனா கிரேஸ்க்கே எல்லாமே தெரியும். ஸோ அவ வந்துட்டு நீங்க வேற மீனிங்ல சொல்றியோன்னு நெனச்சுட்டு தான் கேட்குறா. பட் நீங்க வந்துட்டு அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டேஸுமே போகுது. ஸோ ஒன் டே வந்துட்டு நீங்க ஸ்கூல் விட்டுட்டு நின்னுட்ருக்கீங்க. கிரேஸ் வந்து பார்க்குறா. "என்னம்மா இன்னும் போகாம நிக்கிறா?" "தெரியல கிரேஸ். அப்பாவ என்ன காணோம். பாடிகார்ட் அங்கிளே தான் அனுப்புவாரு. அவரையுமே காணோம். என்னாச்சுன்னு தெரில கிரேஸ்." "எங்க அப்பாவே வந்துட்டாரு. உங்க அப்பா ஏன் இவ்வளோ லேட் பண்றாரு? எப்பயும் எனக்கு முன்னாடி போயிருவ தானே?" "ஆமா கிரேஸ். அதான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனா அப்பாவ காணோம்." "சரி நீ வரியா? நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்." "ஆ இல்லை பரவாயில்ல கிரேஸ். அப்பா அனுப்புவாருன்னு நினைக்கிறேன்." "ஏய் டைம் இப்போயே பாரு 5:30 பக்கம் ஆகுது. வேணாம் வா போகலாம்." "ஆனால் கிரேஸ் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கூட நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்தா மேன்ஷனில் தான்டா இருப்பீங்க. ஸோ செம்ம பெரிய மேன்ஷன் இருக்கும். கிரேஸோட அப்பா பார்த்து ஷாக் ஆகுறாரு. "பையன் நீ யாரோட பொண்ணு? நீங்க சொல்றீங்க, நான் மிஸ்டர் கிம்மோட பொண்ணு." "கிம் மாஃபியா?" ஆமா. ஏன் அங்கிள்?" "இல்லைம்மா ஒன்றும் இல்லை. சும்மா கேட்டேன். பார்த்து போ." ஓகே அங்கிள். தேங்க் யூ. பாய் கிரேஸ். பாய் அங்கிள்." அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா, வெளியே எக்ஸ்ட்ரா கார்ஸ் எல்லாமே நின்றுட்டுருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃப்யூஷன்லேயே பார்த்துட்டு போகிறீங்க. என்ன காரு புதுசாக நிற்கிது? அப்பா புதுசாக வாங்கினாரா என்ன? நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இருங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனால் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக எல்லாருமே பிளாக் சூட் தான் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்பா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கல கத்திட்டே போகிறீங்க. தென் உள்ளே போய் பார்த்தானே யார் இவங்கலாம்? இவங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. பாடிகார்டு அங்கிள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒருத்தர் யார்ரா அது? யாரையும் உள்ளே வர விடாதீங்கன்னு தானே சொன்னேன். என்னத்தடா பிடுங்கிட்டு இருக்கீங்க? அது பாஸ். இது இந்த யாருன்னு தெரில ஒரு பொண்ணு. பொண்ணா? யார் அது? முன்னாடி வர சொல்லு. அப்போ ஒரு பாடிகார்டு உங்கள் கையை நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துறா. ஏ என் கையை விடு. யார் நீ? என் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கிய? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பாடிகார்டை பற்றி கேட்குறீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் ஏய் இங்கே பாரு, இங்கே பார்த்து பேசு. நீங்கள் யார்? என் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உன் வீடா? இது அந்த கிம் அந்த கிழவனோட வீடு தானே? ஹலோ எங்கள் அப்பாவை கிழவன் சொன்னீங்கன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. ஒழுங்கா ஏஞ்சி எங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளே அப்படியே அல்ல உங்களுக்கு. ஆனால் வெளியே செம அப்படியே நான்லாம் தைரியம்டா புலியடா சிங்கண்டாங்கிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது வந்துட்டு ஏய் என்ன இத்துலூன்னு இருந்துட்டு நீ பார்க்கல துள்ளிகிட்டே இருக்க? இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கோம். நீ பார்க்கல கத்திகிட்டு இருக்க? அமைதியாக அடக்கொடக்கமாக பொண்ணு மாதிரி நில்லு. ஹலோ அப்படிலாம் நிற்க முடியாது. முதல்ல ஏஞ்சி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு பையன் அப்பா யார்ப்பா இவங்கெல்லாம்? பையன் நீங்கள் வாடா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா பார்த்துட்டு இது பாருங்கள் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அந்த டீலிங்கை நீங்களே வச்சுக்கோங்கன்னு. அதுக்கப்புறமா எதுக்கு என்கிட்ட வந்து சும்மா பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கல மிஸ்டர் கிம். ஓகேவா? நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணி அதை வாங்கணுன்ட்டு இருக்கோம். அதை நானே கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். அப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபைட்டை நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க? எனக்கு புரியல. கிம் நீயா கொடுத்தா அது பேர் பிச்சை. புரியுதா? நாங்களாம் எடுத்தாதான் எங்களுக்கு அதில் பெருமை அப்படிங்கிற மாதிரியே அங்கேருந்து ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் அவங்களோட அப்பா இருந்துட்டு இதை பாருங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க. எதாக இருந்தாலும் என்னோடய மாஃபியா ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என் பொண்ணே ரொம்ப பயந்து போயிருக்கா. ஓ இந்த செல்லக்குட்டி பயப்படுறாங்களா? இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து சும்மா பெண் சிங்க மாதிரி கத்திட்டு இருந்தா. இப்போ என்ன உங்கள் அப்பா பார்த்தது பூனையை போய் பம்புற? இதை பாருங்கள் ஏஞ்சி வெளியே போயிடுங்க. இல்லைனா என்ன நடக்குன்னே தெரியாது. ஹலோ கிம் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க ரொம்ப ஆட வேணான்னு. ஏன்னா எங்கள் ஆள்ற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி வைங்க. இதை பாருங்கள் என் பொண்ணு என் வீட்டில் எவ இஷ்டத்துக்கு தான் இருப்பாள். நீங்கள் முதல்ல ஏஞ்சி கிளம்புங்க. எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படி லைட்டாக பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா இருக்கிற தைரியத்தில். உங்கள் அப்பாவை நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படியே அந்த பர்சன்ஸ் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க.
அப்படியே எல்லாருமே அப்படி பாடி கார்ட்ஸ் கூடலாம் கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகும்போது அந்த பர்சன்ஸ் எல்லோரும் உங்கள தான் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா உங்களுக்காக செம்ம பயமாயிடுது அவங்க விடுற லுக்கில். நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி திரும்பிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை மயன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஸோ உங்களோட அம்மா இருந்துட்டு, இதுக்கு தாங்க சொன்னேன் ஆரம்பத்தில் இந்த மாஃபியாலாம் வேணான்னு. இப்போ பாருங்கள் வீடு வரைக்குமே வந்துட்டாங்க. ஏங்க இதை பார், நீங்கள் அமைதியாக இரு. இந்த மாஃபியா நானாக தேர்ந்தெடுத்த ஒரு இது கிடையாது. ஒரு சூழ்நிலையால் நான் உள்ளே போக வேண்டியதாகிடுச்சு. நீ கம்முன்னு உள்ளே போ. ஃபயன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுடா. அப்பா யாருப்பா அவங்கெல்லாம்? அப்பாவோட எனிமீஸ்டா. எனிமீஸா? அவங்க பார்க்கல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன டீலிங்ப்பா? இத்தனை பேர் இருக்காங்க. அது உனக்கு தெரியாது வயன். உனக்கு அது தெரியவும் வேணாம். நீ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம், சரியா? போ, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக. ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த கன்ஃப்யூஷனோடைய அந்த பயத்தோடையே அந்த 7 பேர் பார்த்த அந்த அந்த ஒரு இதோடையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம பாய்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ நம்ம பாய்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்க 7 பேர் அந்த முறைச்ச இதே உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் உங்களால் அதில் கான்சன்ட்ரேஷனே பண்ணவே முடியல. ஃபுல்லாக உங்களுக்கு அதே தாட் மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. தென் நீங்கள் அப்படியே அந்த நைட்டுமே போகுதுடா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேக்கெல்லாம் மாட்டுறீங்க. கீழே ஏதோ சலசலன்னு சத்தம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா நின்றுட்டுருக்காங்க. இப்போ நேற்று வந்து அதே 7 மெம்பர்ஸ் அண்ட் பாடி கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, நான் தான் சொன்னல ஆரம், எதாக இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் வந்து பேசுங்க, வீட்டில் வந்து பேசாதீங்கன்னு. சும்மா சும்மா எதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? நானும் தான் சொல்லிட்டேன் அந்த டீலிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு. சும்மா சும்மா டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத ஆரம். இந்த பாருங்க கிம், அமைதியாக இருங்க, எல்லாம் ப்ரெஷர் ஏறிடும்ல. இதை பாரு ஆரம், எனக்கு என்ன தான் வேணும்? தான் அந்த டீலிங்கை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் ஆரம் சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க? டீலிங்கை பற்றி பேசுறதுன்னா நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்திருப்போம். ஏன்னா நாங்கள் சொன்ன வார்த்தையை என்றைக்குமே மீறினது கிடையாது. ஸோ நாங்கள் ஆஃபீஸ்க்கே வந்திருப்போம். ஆனால் நாங்கள் இப்போ பேச வந்தது வேற ஒரு விஷயத்தை பற்றி. எந்த விஷயம்? அது வந்து இதோ நிற்கிறா பாருங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குங்க. ஸோ தம்ப்நெயில்ல இருக்கலாம், அந்த யூனிஃபார்ம் தான் இங்கே போட்டிருக்கீங்க. ஒரு பிங்க் கலர் பேக் மாட்டியிருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஃபயன் நீ உள்ளே போ. ஏய் உள்ளே போகாத. அப்பா நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து அங்கே அப்பா பின்னாடி நின்றுக்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்தோன்னே, பார்த்தீங்களா இப்போ கூட நான் சொல்கிறது தான் கேட்குறா. எதுக்குண்ணா, எங்கள் 7 பேருக்கும் உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு. எங்கள் 7 பேருக்கும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அந்த டீலிங்கை நாங்கள் உங்களுக்கே தந்துடுறோம். என்ன பேசிகிட்ருக்கியா? ஒரு கேவலம் ஒரு டீலிங்காக என் பொண்ணை நான் கொடுப்பேன்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. மரியாதையாச்சும் வெளியே போங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் உங்கள் அப்பா ஹேண்டை செம்ம டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது நீங்கள் செம்மையாக பயந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க இருந்துட்டு, பாருங்க நாங்கள் சொன்னதுன்னா சொன்னது தான். எங்கள் 7 பேருக்குமே உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. எங்கள் 7 பேருக்கும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் வழியில் வரவே மாட்டோம். பாரு சுகா, ஓரளவுக்கு தான் உங்களுக்கெல்லாம் மரியாதையாச்சும் வெளியே போடுங்க. என் டீலிங்கை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. என் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. மரியாதையாச்சும் வெளியே போங்க. போச்சு வெளியே. ஸ்டார்டிங்கில் சொன்னல மாமனாரே, அமைதியாக இருங்க, இல்லைன்னா பிபி எகிரிடும். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து மேலே போய் சேர்ந்துட்டிங்கன்னா பாவம் எங்கள் அத்தை விதவையாக நின்றுவாங்கள்ல. அப்போ உங்கள் அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்போ இருந்துட்டு நம்மளோட ஜேகே அப்படியே பொறுமையாக இருந்துச்சு உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா பின்னாடியே போகிறீங்க. ஏய் ஜேகே, என் பொண்ணை தொடர வேலை வச்சுக்காத. இருங்க, பேர் என்ன? அது எதுக்கு ஜேகே உனக்கு?
நான் பேசுறது என் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட. உங்கள்ட்ட இல்ல மாமனாரே. உன் பேர் என்ன? அப்பா அப்பா பயப்படாத வயன். ஏய், இங்க கேட்டதுக்கு பதில் சொல்டி. உன் பேர் என்ன? உ- வ- வயன் வயன் வயனா? ஏய், நல்லா சொல்லு. வயனா இல்லை வைனா? வயன். டேய், பேரே சரக்கு அடிச்ச மாதிரி ஜிவ்வுன்னு ஏறுதே. இந்த பக்கம் வா. எதுக்கு உங்கள் அப்பா இப்படி நினைக்கிற? வா வா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஜேக்கை பார்த்துட்டு கையெடு உங்கள் அப்பா மேலேருந்து. முடியாது, கையெடு அப்படின்னு நீங்கள் டப்புன்னு எடுத்துடுறீங்க. பயந்துட்டு உங்களுக்கு செம்மையாக நடுங்குது உடம்பெல்லாம். ஸோ அப்போ ஜிம்முன்னு இருந்துட்டு, என்னம்மா கண்ணு வயன், நேற்று என்னமோ புலி மாதிரி பேசிகிட்டு இருந்த, இப்போ பூனை மாதிரி ஆயிட்ட. ஆ, இது பாருங்க, எனக்கு எனக்கு உங்கள் யாரையுமே பிடிக்கல. நான் உங்களை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் நீங்கள் நீங்கள்லாம் இங்கேருந்து போயிடுங்க போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கண்ணிலலாம் தண்ணி நிற்கிது, வாய்ஸ் எல்லாம் செம்மையாக நடுங்குது, கை கால்லாம் உதறுது. அப்போ வி பார்த்துட்டு, இது பாரு வயன், நீ எதுக்கு இப்போ பயப்படுற? ம், இங்கே வா, வந்து என்னை ஹக் பண்ணிக்கோவா. சே, நான் எதுக்கு உங்களை ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக பின்னாடி போகிறீங்க. அப்போ வி வரான், அவங்க டையை பிடிச்சி இழுக்கிறான். ஏ, டையை வி மேலேருந்து கை எடுத்துரு வி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுகா வந்து கன்னை காட்டுறான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் அமைதியாக நிற்கிறாரு. பாரு, நாங்கள் தானே உன் புருஷனாக போகிறோம், நீ என்னை ஹக் பண்ணுறதுல தப்பே இல்லடிச்சலாம், பயமாக இருக்குன்னா கட்டி பிடிச்சிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் நான் நான்லாம் உங்களை ஹக் பண்ண மாட்டேன், முதல்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விய புஷ் பண்ணுறீங்க. ஆனால் அவன் செம்ம ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே உங்களை விட்டுறான். ஸோ அப்படியே விட்டதுக்கப்புறம், இது பார், நீ எங்களை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? முடியாது. நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான்லாம் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். முடியாது. நான் எதுக்கு பண்ணணும்? முதல்ல நீங்களாம் எந்திச்சு வெளியே போங்க. ஏய், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் சொல்லு. அப்படியே நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஒரு 4 பாடி கார்ட் சேர்ந்து உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கன் பாயிண்டில் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கன்னை நகர்த்துங்க, நகர்த்துங்க. இந்த பார், ஆ, கையை விட வலிக்குது. இந்த பாரு வயன், நீ இப்போ சொல்கிற பதிலில் தான் உங்கள் அப்பா அம்மாவோட உயிரே இருக்குது. நீ இப்போ நோன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அங்கே கண்ணை காட்டினா போதும், உங்கள் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக போயிடுவாங்க. இன்னும் ஒரே ஒரு கரை, பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க முடியாது தான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் முதல்ல கையை விடுங்க, வலிக்குது, கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வி வந்துட்டு விடுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக அங்கே போயிட்டு, ப்ளீஸ் எங்கள் அப்பா அம்மா எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் விட்டுருங்க பாடி கார்டு ப்ளீஸ். அப்போ நம்ம பாடி கார்டு எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே ஒரு ரூமில் இவங்க போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. அவனுங்களும் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒருத்தராலையும் வெளியே வரவே முடியல. ஃபுல்லாக அங்கே இருக்கிறது நம்ம பாய்ஸோட பாடி கார்டு மட்டும்தான். ஸோ அப்படியே நம்ம ஜிம்மன் பார்த்துட்டு, இது வர்றி பொண்டாட்டி, நீ ஓகே சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாருமே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஒரே மாதிரியே ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் லெக் மேலே எல்லாருமே போட்டு, அப்போ நம்ம இது பாருவன், கரெக்டாக நான் 6 எண்ணுவேன், இல்லை 7 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ ஓகேன்னு சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், கன்னில் இருக்க புல்லட் உங்கள் அப்பா அம்மா தலைக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான். 1 2 3 4 5 6 7 நான் ஓகே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்,
பையன் வேணாம்மா. அப்பா எனக்கு உங்கள் 2 பேரையும் விட எதுவும் பெருசில்லப்பா. நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவாலேயே எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு முன்னாடி போன மிஷினில் தான் செம்மையாக அடிபட்டுருக்கும். அதனால உங்கள் அப்பாவாலேயுமே ஒன்றுமே பண்ண முடியல. அவருக்குமே வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்ருக்காரு. இந்த கல்யாணத்துக்கு என் பொண்ணே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். மாமனாரே, நாங்கள் உங்கள் விருப்பத்தையே கேட்கலையே. நாங்கள் விருப்பம் கேட்டதே என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான். நீங்கள் கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டு இருக்குங்க அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டு, ஸோ அப்படியே உங்ககிட்ட வந்து 4/6 கல்யாணம் ஓகேவா? ஏன் திரும்ப அந்த ஒரு நாள் கேப் விடுறோம்? நீ உன்னோட ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. பாடிகார்டு ஆஃப்டர்நூன் வருவார், எடுத்துகிட்டு வந்துரு. 4/6 மேரேஜ் வச்சுக்கலாம் செல்லம், ஓகேவா? மாமா போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிவிட்டு 7 பேருமே போகிறானுங்க. உங்களுக்காக வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த கல்யாணத்தில் சுத்தமாக உங்களுக்கு இஷ்டமே இல்லை, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னடா இது, என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் போய் எப்படியே ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. பையன், நீ கவலைப்படாத, இந்த மேரேஜ் நடக்காது. ஆனால் அப்பா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது பையன். நீங்கள் இப்போயே கிளம்புங்க, நம்ம வேறு ஒரு நம்மளோட இந்தியாவில் இருக்கிற மேன்ஷனுக்கு போகலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கடன்னு கிளம்புறாங்க. பெருசாலாம் எதுவும் ட்ரெஸ் எடுத்து வைக்கல, எல்லாருக்குமே ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் எடுத்து வைக்கிறாங்க. கடன்னு டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா இப்போ ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு சரி பயமாக இருக்குது, எங்கே வந்துருவாங்களோன்னு செம்ம பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ கரெக்டாக ஃப்ளைட்டும் வருது. நீங்கள் ஃப்ளைட் ஏறலான்னு போகும்போது சரியாந்திர ஒரு கன் ஷாட்டு. நீங்கள் 3 பேர் திரும்பி பார்க்குறீங்க. உங்களை சுற்றி வளைச்ச மாதிரி பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, இது பாரு, தப்பிச்சு போகணும்னு நினைக்காத சரியா? எங்கள் பொண்டாட்டியை எங்ககிட்டேருந்து உன்னால் பிரித்து கூட்டிகிட்டு போகவே முடியாது மாமனாரே. சரி, முறையாக கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம், முரட்டுத்தனமாக தான் கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகிறான் நம்மளோட ஜேகே. நீங்களாம் என் கையை விடு அப்பா, என் கையை விடு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன பைத்தியமா? கையை விடு அப்பா, அப்பா வைன்மா வைன் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் பாடி கார்ட்ஸ் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போயிடுறீங்க. உங்களை கூட்டிகிட்டு மேன்ஷனுக்கும் போயிடுறானுங்க, நம்ம பாய்ஸோட மேன்ஷனுக்கு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, இதை பார், சும்மா அழுதுகிட்டே நிற்காது என்ன சரியா? இதுதான் ஒரு ரூம், இங்கே இரு. என்னால் இருக்க முடியாது, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு போகிறீங்க. பார்த்தா அங்கே நல்ல ஒரு பெரிய டாக் நிற்குது. உங்களுக்கு சரி பயமாக இருக்குது. உங்களுக்கு டாக்ஸ்னால் பிடிக்கும், ஆனால் அதை பார்க்கவே செம்ம டெரராக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பின்னாடி வரீங்க. அந்த டாக் உங்களை பார்த்து செம்மையாக குலைக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி வேகமாக ஓடுறீங்க. அந்த டாக் உங்களை துரத்திட்டு வருது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போயிட்டு ஹொபி மேலே இடித்து ஹொபி ஹக் பண்ண மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஹொபி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, டே பேம், இங்கே பார், இவங்க உன்னோட குயின், நாங்கள்லாம் உன்னோட கிங்குனா இவங்க உன்னோட குயின், ஓகே? உன் குயினை பார்த்து நீ இப்போல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, ஓகே? வெளியே போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பேமும் வந்துட்டு போயிடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பயத்தில் ஹக் பண்ணிட்டு நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் டக்குன்னு கையடிக்கிறீங்க. ஆனால் ஜிஹோப் செம்ம டைட்டாக உங்களை பிடிச்சி இழுக்கிற மறுபடி. நீங்கள் பார்த்துட்டு, முதல்ல என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி விட முடியும்? தானாக வந்து நீ ஏன் கட்டி பிடிக்கும் போது ஃபேனாக நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்போ நம்மளோட மிச்சம் இருக்க பாய்ஸ்லாம், டே படுத்தாதடா, விட்றா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்கிறானுங்க. உங்களுக்கு வேணால் நீங்களும் கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை கிட்ட தள்ளி விட்றான். ஸோ வீயும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் என்னை விடு ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விடு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட அந்த மாதிரி தள்ளி விட்றானுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப அழறீங்க. ஸோ லாஸ்ட்டாக கிட்ட தான் போகிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு, பாரு பேபி கேர்ள், நீ அழவே கூடாது சரியா? ஜஸ்ட் நாங்கள் 7 பேரும் ஹக் பண்ணதுக்கே நான் அழறேன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெலாம் என்னடி பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு
புரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் நைட் அப்ப என்ன நடக்கும்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ? ஃபர்ஸ்ட் நைட் அப்ப என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டே கேட்குறீங்க. ஐய்யய்யோ! டேய்! இது பழம்டா. தெரியாத்தனமா பழத்த போய் கூட்டிட்டு வந்துட்டோம்டா. அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம், "சரி விட்றா. தெரிஞ்சவ நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவா. தெரியாதவ நம்மளே கோஆப்ரேட் பண்ண மாரி எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி 7 பேரும் உங்கள பார்த்து ஒரு மாரி சொல்லிட்டு அவனுங்க பாட்டுல போறானுங்க. நீங்க அழுதுட்டே நிக்கிறீங்க அந்த ஹால்ல. அப்ப அங்க இருக்கிற ஒரு மெய்ட் வந்து உங்கள கூட்டிட்டு போயிட்டு, கீழ இருக்க ஒரு ரூம்ல வந்துட்டு உங்கள விடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அங்க அழுதுட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த மெய்டு கிட்ட, "எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்ககிட்ட மொபைல் இருக்குமா? ப்ளீஸ். நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிடுறேன். ப்ளீஸ்." இத பாருங்க, எங்ககிட்ட மொபைல்லாம் கிடையாது. இங்க மொபைல் இருக்கிறது சார் 7 பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அத அத விட்டு போனா பாடி கார்ட்ஸ் கிட்ட வாக்கி டாக்கி மட்டும் தான் இருக்கும். மத்தபடி இங்க மொபைல் எதுவுமே கிடையாது. ஐ அம் ஸோ சாரி. அட்லீஸ்ட் எனக்கு இங்கேருந்து வெளிய போகறதுக்கு வழியாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இது ஹெல்ப் பண்ணுங்களேன். இத பாரும்மா, எனக்கு உன்ன பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா இது ஒன் வே மாரி. திருப்பி வந்தா அவங்க நெனச்சா மட்டும் தான் திரும்பி முடியும். நானே இங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. மேடா வேலை செய்ற என்னையவே வெளிய விட மாட்டாங்க. எங்களுக்கே இங்க ஒரு குட்டி ரூம்ல நாங்க இங்கேயே ஸ்டே பண்ணிப்போம். வெளியலாம் போக முடியாதும்மா. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்களால முடியல. நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. உங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க அழுதனால உங்களுக்கு எதுவுமே குடுத்துருக்க மாட்டாங்க. தண்ணி மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்காக உங்கள கூட்டிட்டு போறாங்க. நீங்க, "எனக்கு வேணாம், நான் வரல." இத பாரு பொண்டாட்டி, நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு எப்படி நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப? ஆ நான் எதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? நான் செத்தா உங்களுக்கு என்ன? வாழ்ந்தா உங்களுக்கு என்ன? அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட சுகா வந்துட்டு கரெக்ட்டா உங்களோட கழுத்த பிடிக்கிறான். நீங்க ஆ இத பாரு, செத்தா உங்களுக்கு என்னங்கிற வார்த்தை உன் வாயிலருந்து வந்துச்சு, அவ்வளோதான்டி. அந்த மாரி அவரு சொல்லிட்டு கழுத்துல வந்து கையெடுக்குறாரு. உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆயிடுது. அப்படிங்கும்போது அந்த மெய்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறாங்க. நீங்க அது தண்ணி குடிச்சிட்டு சுகா ரொம்ப பயத்தோட பார்க்குறீங்க. ஸோ அப்போ நம்மளோட ஜின் இருந்துட்டு, "ஏன்டா சுகா, பாவம் பாரு, பாப்பா பார்த்து பயந்துடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது ஜேஹோப் வந்து, "பயந்துட்டியாடி செல்லம்?" அப்படிங்கிற மாரி உங்க கன்னத்துல கை வைக்க வராரு. நீங்கலாம் கைய தட்டி விடுறீங்க. "இத பாரு, தொட வரும்போது கைய தட்டி விட்ட, கொன்னே புடுவேன். சரியா?" நீங்க அப்படியே பயத்திலே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா, "மூட்டு சாப்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்றான். நீங்களும் வேற வழியே இல்லாம சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கும் பசியா இருக்கும். ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ நீங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு டேவும் அப்படியே தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ மெய்ட் வந்து எழுப்புறாங்க. "ஆ மேம், மேம், ஆ சொல்லுங்க. என்ன வேணும்?" "இல்ல, நீங்க இப்போ ரெடி ஆகணும்." "எதுக்கு? நான் எதுக்கு ரெடி ஆகணும்?" "இன்னைக்கு உங்களுக்கும் சாருக்கும் மேரேஜ்ல." "இந்த மேரேஜில எனக்கு விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு தயாராகணும்?" போய் அவனுங்கள்ட்ட, "என்னால் ரெடி ஆக முடியாதுன்னு போய் சொல்லுங்க, போங்க." "ஆனா மேம் ப்ளீஸ்." "நீங்க இப்போ கிளம்பலைன்னா எங்கள தான் மேம் அடிப்பாங்க. ப்ளீஸ் மேம்." "அதை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும்? என்னாலாம் யார் செத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. முதல்ல ரூமை விட்டு வெளியே போங்க." அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்க பாடி கார்டு வந்து, "என்னாச்சு? ரெடி ஆனாங்களா இல்லையா?" "ஆகலை சார்." "ஏன் என்ன சொன்னாலும் கேட்கல." "அவங்க ரெடி ஆகலாம் நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னீங்களா?" "சொன்னோம் சார். யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க." பார்றா, நம்மளோட சார் 7 பேருக்கும் ஏற்ற மாதிரி தான் பொண்ணு இருக்கா போல், நல்ல திமிரா. "சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்துட்டு உள்ளே வராரு. நீங்கள் பார்த்துட்டு, "என்ன இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? அதே தானே சொல்ல போகிறீங்க? மரியாதை வெளியே போங்க." "சரிங்க மேம், உங்களுக்கு தான் யார் செத்தாலும் கவலை இல்லைல்ல. ஆனால் உங்கள் அப்பா அம்மா செத்தா
என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், நீங்கள் எங்கள் பாஸ் 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா எங்கள் அப்பா அம்மா செத்துருவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கள் அப்பா அம்மா அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க சர்ச்சில் தான் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு கால் போட்டோன்னு வச்சுக்கோங்க மேம், அங்கே உங்கள் அப்பா அம்மா முடிச்சிருவாங்க. இல்லை, எங்கள் அப்பா அம்மா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்களும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களோட பாஸ் 7 பேர் தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கானுங்களா, நீங்களும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக நம்மளோட ஜெயஹப் உள்ளே வரான். சொல்லு வந்துட்டு, என்னாச்சிங்க? அது சார், மேம் ரெடியாக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார், அதுதான் சார். நீ வெளியே போ. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அப்போ ஜேஹப் உங்கள்கிட்ட வரான். இதை பார், என்னால் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மாவை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்கள எதுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? இதை பாருடி, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக நாங்கள் கொண்டு தான் போடுவோம். எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு, முதல்ல நாங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு நீ தான். நீ ஏன் எங்களுக்கு இல்லைங்க போது உங்கள் அப்பா அம்மாலாம் எந்த மூளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை செம்மையாக க்ரிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்காக வந்து செம்மையாக வலிக்குது. எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க. எங்கள் அப்பா அம்மாவையும் விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக இஷ்டமே கிடையாது. இது பார், நாங்கள் இது வரைக்கும் நிறைய பொண்ணு கூட இருந்திருக்கோம் தான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், இருந்திருக்கோம் தான். ஆனால் என்னமோ தெரிலடி, உன்னை பார்த்ததுலேருந்து உன் கூட இருக்கணும்னு தோணுது, உன் கூட வாழணும்னு தோணுது. கருமை இருக்கணும்னு தோணுச்சுன்னா கூட ஒரே ஒரு நைட்டோட முடிஞ்சிடும். ஆனால் என்ன பண்ணி தொலைய, மனசு அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லுது. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லும் போது. இதாக்க ஆசைப்பட்டால் கூட ஒரு நைட்டோட முடிஞ்சிடும்னு சொல்லும் போது, ஆனால் உங்களுக்கு அது எந்த விஷயம் தெரியல. ஆனால் அவங்க ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பேசுகிறாங்கன்னு மட்டும் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அப்போது ஜேஹோப் இருந்துட்டு, இது பார், மரியாதை இப்போ வரவங்க மேக்கப் போடுவாங்க, மூடிட்டு மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, அவங்களுமே வராங்க, நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க சர்ச்சுக்கு. ஸோ பாய்ஸ் தனி கார், நீங்கள் தனி காரில் போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்ததுமே அழுக தான் வருது. நீங்கள் அப்படியே ஓடலான்னு பார்க்குறீங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டு ஒரு மெய்டு உங்கள் பின்னாடியே தான் நிற்கிறாங்க. அவங்க பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கிறாங்க அந்த மெய்டு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களால் போகவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னுமே தெரியல. நீங்கள் எங்கேயாவது ஓடலான்னு பார்த்தாலும் அங்கே அந்த சர்ச்சு சரௌண்டிங் ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் தான் இருக்கானுங்க அங்கங்கே. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அழுதுகிட்டே பொறுமையாக போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்து அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பாய்ஸ் 7 பேரும் அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா ப்ளீஸ், நாங்களும் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு விட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட அப்பாவும் சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது, நீங்கள் பார்க்குறீங்க அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸோட புல்லட் பாயிண்ட், அதில் கன் பாயிண்ட் எல்லாமே உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் இருக்குது. நல்லாவே தெரியுது. உங்களுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை, ஆனாலும் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட, அப்பா வேணாம்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒயன், நான் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் பண்ணிக்கலன்னா உங்களை உயிரோடவே விட மாட்டாங்க. ஆனால் ஒயன் எங்களுக்காக உன் லைஃப் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாப்பா, உங்களுக்காக நான் தானே இருக்கேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், கண்டிப்பாக போவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கு மனசே இல்லை பாய்ஸ் கையில் உங்கள் கையை கொடுக்கறதுக்கு. நம்ம பாய்ஸையும் வெட்டுக்குன்னு பிடிங்கிறானுங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே மேலேயும் நீங்கள் வரீங்க. ஆக்சுவலி அந்த தீமே எப்படி இருக்குன்னா, ஒயிட் ட்ரெஸ் கிடையாது, நீங்கள் எல்லாருமே வியர் பண்ணியிருக்கிறது பிளாக். ஸோ அங்கே ஃபுல் அந்த எல்லா தீமே, அந்த ரோஸ் செட்டப்பு, அந்த எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பயமாக. ஸோ அங்கே இருக்க ஃபாதர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு இந்த மேரேஜில் சம்மதமானு சொல்லிட்டு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே சம்மதம்னு சொல்கிறாங்க. உங்கள் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ நம்மளோட ஜேகே தான் உங்கள் பக்கத்தில் இருப்பார். உன்னோட அப்பனும் அம்மாவும் சம்மதம் ஃபாதர்
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொருத்தனா வந்து செம்ம அக்ரெசிவாக லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுறானுங்க. செம்ம அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறானுங்க. உங்களுக்கு லிட்ரலி அந்த லிப்ஸில் இருந்து ஒரு மாதிரி அப்படியே ப்ளீடே ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஃபோட்டோ ஷூட்டுமே நடக்குது. அப்படியே உங்களை வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட பார்க்காம உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறானுங்க நம்ம பாய்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரே கார்லேயே போவீங்க, கொஞ்சம் பெரிய காரில். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் வரீங்க. அப்போ இருந்துட்டு உங்கள் தைஸில் கையை வைக்கிறாரு. நீங்கள் தட்டி விட்றீங்க. இது பார் அப்படின்னு சொல்லிட்டு தைஸில் வந்து மறுபடியும் கை வைக்கலாம். நீங்கள் அப்படியே பொறுமையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. பாரு பொண்டாட்டி, சும்மா அழுதுகிட்டே இருக்காது சரியா? அழுதுகிட்டே இருந்தா நைட்டில் எப்படியும் அழகாக இருப்ப. பாருங்க, கல்யாணமே உங்ககிட்ட பிடிக்கலன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் என்ன நைட்டில் அப்படி என்ன தான் நடக்கும்? என்ன சும்மா அதிலே இருக்கீங்க 7 பேரும்? அது 7 பேர் தான் உங்களுக்கு வேணும்னு, அந்த உங்கள் 7 பேருக்குமே அதுதான் வேணும்னா என்னை இதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு நாள் நைட் வச்சுட்டு விட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ நம்மளோட இருந்துட்டு, ஆனால் என்ன பண்ணுறது, உன் கூட வாழணும் தானடி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ மேன்ஷனுக்கும் வந்தாச்சு, எல்லாருமே இறங்கியும் உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு மெய்ட் வந்துட்டு, மேம் சாப்பிட வாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்ல, இந்த சாப்பாடு கொண்டு போய் குப்பையில் போடுங்க, இல்லைன்னா குதிரை சைஸில் நாய்களை தைச்சிருக்கானுங்களே அதுக்கு போய் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்களாம் இருந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டுமே ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அந்த நைட் என்னமோ சொன்னானுங்களே, எதை பற்றி சொல்லியிருப்பாங்களான்னு உங்களுக்கு அதை பற்றியான தாட் மட்டும்தான் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு மெய்டு வந்து அவங்கள ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ் இது? மேம் சாரி. அது எனக்கு தெரியுது, ஆனால் அது இந்தியனோட கல்ச்சர் தானே. அப்புறம் ஏன்? அது இல்லைங்க மேம், பாஸ் 7 பேருக்குமே சாரின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இதை போய் அவனுங்களே கட்ட சொல்லுங்கள், என்னால் ஒன்று கட்ட முடியாது. மேம் ப்ளீஸ் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு கட்டி விட்றாங்க. அது ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. உங்களோட ஸ்கின்னெல்லாம் அப்படியே தெரியுது. ஸோ அவங்க அப்படியே கட்டி விட்டுட்டு உங்களுக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு பால் கொடுத்து அனுப்புகிறாங்க. உங்களுக்காக போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இஷ்டமே கிடையாது. நீங்களும் அப்படியே எடுத்துகிட்டே போகிறீங்க. ஒரே ஒரு ரூமு தான் இருக்குது நல்லா பெருசாக. நீங்கள் அந்த ரூமுக்கு உள்ளே வந்துட்டு போகிறீங்க. பார்த்தா ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன், கேண்டில் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு சரியான பயம். அப்போ நம்மளோட ஜிம்முன்னு இருந்துட்டு உங்கள் பின்னாடி நின்றுட்டு, ஓய் வயன், நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டீங்க. என்ன இங்கேயே நிற்கிற, உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டோரை லாக் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது, என்ன தான் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் நிற்கிறீங்க. எதுக்கு நிற்கிற, உட்காரு. இல்லை பரவாயில்ல, நானும் இங்கே உட்காரலாம் பரல. எதுக்கு இந்த ஒரு நைட்டுக்காக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படி என்ன தான் இந்த நைட்டில் இருக்குது, அதை தான் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி நம்மளோட ஜேக்கே அப்படியே வச்சுட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. என்ன பண்ணுற நீ, நம்ம விடு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்றீங்க. டக்குன்னு வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்களோட சாரியுமே அவன் ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஹைட் பண்ணிட்டு நிற்கிறீங்க கையெல்லாம் வச்சுட்டு. ஸோ அப்போ நம்ம ஜிம்முன்னு வந்து கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை அப்படியே எடுத்து விட்டுறான். ஸோ வந்து மேலே இருக்க அந்த சாரீ மட்டும்தான் எடுத்திருப்பான். ஸோ இப்போ ஜிம்முன்னு வந்து ஃபுல்லாகவே அந்த சாரியை ரிமூவ் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் ஆனால் கேட்கவே இல்லை. பத்தாததுக்கு 7 பேருமே செம்மையாக ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவங்க அப்படியே பெட்டில் தூக்கி போடுறானுங்க. நீங்கள் கதறுன்னு கதறிட்டுருக்கீங்க. ஒருத்தவங்க ப்ளவுஸை பிடிச்சி கிழிச்சிடுறான். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லாமல் ஃபுல்லாக கிழிச்சிடுறான் அந்த ப்ளவுஸை. ஸோ உங்களுக்காக வந்துட்டு என்ன தான் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஒருத்தர் கூட காதில் கேட்கவே இல்லை. உங்கள் காலர் போனில் கிஸ் பண்ணுறது, நெக்கில் கிஸ் பண்ணுறது, ஜாலைன்னு இது உங்களோட செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே தான் அவனுங்க இருக்கானுங்க. கொஞ்சம் கூட அவனுங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அழறது எதுவுமே அவனுங்க காதில் சுத்தமாக விழவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஜேக்கே தான் இன்சர்ட் பண்ணுறோம். உங்களால் வலி
தாங்க முடியல. அவன் வெயிட் கூட பண்ணல. அவன் பாக்கல டக்குன்னு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களாம் அழறீங்க. எனக்கு வலிக்குது. தயவு செஞ்சு விடு. என்னதான் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி முடிச்சிடுறானுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அவனுங்க எந்த நைட்டை பற்றி சொல்லியிருக்கானுங்க. இதை பற்றியா சொல்லியிருக்காங்க, இதை பற்றியா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனுங்க எல்லாம் போதையில் அப்படியே படுத்து தூங்கிடுறானுங்க. உங்களுக்கு அந்த கோலத்தை பார்க்கவே முடியல. ஏன்னா நீங்களும் நேக்கடாக இருக்கீங்க. அவனுங்க எல்லாருமே நேக்கடாக தான் படுத்திருக்கானுங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த ரூமில் இருக்கவே. உங்களால் எந்திரிக்கவும் முடியல, திரும்பவும் முடியல. செம்ம பெயினாக இருக்குது உங்கள் பாடி ஃபுல்லாகவே. நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு யாருமே இல்லை. உங்களால் என்ன பண்ணுறதுன்னுமே தெரியல. நம்ம பாய்ஸ் அப்போ வந்துட்டு நம்மளோட சுகா தான் அப்படியே வராரு. வந்துட்டு பார்க்குறாரு. ஏஞ்சிட்டியா? நீங்கள் ஒன்றுமே பேசல. அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜென் உள்ள வந்துட்டு இப்போ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை பொறுமையாக தூக்கம் வரா. நீங்கள் தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராத. இந்த ஒரு நைட்டுக்காக தானே எல்லாருமே காத்துட்டு இருந்தீங்க. இதை முடிஞ்சிருச்சுல்ல. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன். ஏய் அடிச்சுன்னு வச்சுக்கேன், செவிலு திரும்பிக்கும். மூடிட்டு சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே ரெஸ்ட் ரூமில் விடுறாரு. ஸோ நீங்களாம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. உங்களால் முடியல. ஷவர் கடியில் நின்றுட்டு நீங்கள் பக்கத்தில் அலறீங்க. ஸோ ரூம்லேயே இருக்கனால மெய்டு வந்து உங்களை கூப்பிட்றாங்க. உங்களால் நடக்க முடியல. நீங்கள் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் சோஃபாவில் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எல்லோரும் இந்த ஒரு நைட்டுக்காக தானே காத்துட்ருந்தீங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த ஒரு நைட்டில் என்ன நடக்கும்னு. தான் முடிஞ்சிருச்சுல்ல. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன். இதுக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடச்சிருச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் யாரும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலான்னு போகிறீங்க. அப்போ ஆரம் உங்களை பிடிச்சிட்டு, இதை பாருவேன், இது ஒரு நைட் உன் கூட இருக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட லைஃப்லாம் அவங்க கூட இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. அப்படி ஒரு நாள் ஒரு லைஃப்குள்ளே அவங்க கூட இருக்கணும்னா நீ எதுக்கு அப்படி பண்ணீங்க? ஏன்னா அப்படி பண்ணால் அவங்க அப்பா அவனுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். அது இல்லாமல் எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ வேறு ஸ்கூல் படிக்கிறியா, கல்யாணம் பண்ணித்தான்னு சொன்னாலே கேட்க மாட்டான். அவங்க அப்போ தான் கேட்கலையே. அதனால தான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்குன்னு ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத விட எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாகவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகலான்ட்டு போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட உங்களை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் உனக்கு. நீ நினச்சா கூட உன்னால் இங்கேருந்து போகவே முடியாது. புரியுதா? நாங்கள் சாகிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு, நீ சாகிற வரைக்கும் நாங்கள் தான் உனக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். ஓகேடா மீஸ் இந்த ஒன் ஷாட் இதோடு நான் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி போயிடுச்சு. ஸோ டோன்ட் ஃபீல் ஓகேவா. வேறு ஏதோ ஒரு ஒன் ஷாட், நல்ல ஒன் ஷாட்டை நம்ம பார்த்து போடலாம். அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னதுன்னா, லாஸ்ட்டாக போட்ட லவ் அண்ட் மேரேஜில் வந்து லாஸ்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் பக்கமாக வரல. அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு மறுபடியும் அதை ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். ஓகே, பாய்.